எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலே செந்தளம் அடிப்படை மார்க்சியத்தை இந்திய வரலாற்று ஆய்வுகளை, அதனுடைய ஆய்வாளர்களை ஒவ்வொரு முறையும் ஒரு சிறப்பான ஒரு அரங்காக ஏற்பாடு செய்து ஒரு நல்ல விவாதத்தை துவக்கி வைத்திருப்பது வாழ்த்துக்கள். இது தொடர வேண்டும் என்று கருதுகிறேன். நிறைய விவாதங்கள் நடக்கும், அரசியல் விவாதங்கள் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒரு அடிப்படை ஆய்வுகள், ஆய்வாளர்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அடிப்படை மார்க்சியத்தை பற்றின விவாதங்கள், இந்த மாதிரி தொடர்றது என்பது மிக முக்கியமானது. ஏன்னா எந்த ஆயுதமும் இல்லாமல் சண்டை போடுறது என்பது சாத்தியமே இல்லை. இங்கே ஆயுதம் என்பது தரவுகள், ஆதாரங்கள், அறிவியல் பூர்வமாக, அதே போல் அரசியல் கோட்பாடுகள் ஒரு மார்க்சிய நிலையில், ஒரு அரசியல் பொருள்வாத நிலையில் வைத்து ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்களுடைய தரவுகளை எடுத்துக்கொண்டு உண்மையிலே விவாதிப்பதற்கு, ஒரு ஆரோக்கியமான விவாதமாக மாற்றுவதற்கு மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த விவாதமும் மிக முக்கியமானது என்று பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம ஆர்எஸ் சர்மா, டிடி கொசாம்பியை பார்த்தோம். உண்மையிலே அது ஒரு தொடக்கம், நல்ல தொடக்கம் அது. அதே போல் இப்போயும் அந்த தொடக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். எப்படி டிடி கொசாம்பி இந்திய வரலாற்று பொருள்வாதத்தை ஒரு ஆய்வு முறையை தொடங்கி வைத்தாரோ, அதை மிக சிறப்பான வகையில் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து சென்றவர் ஆர்எஸ்எம். ஒரு தனி பாணி. என்ன ஒரு விஷயம்னா, அவர் என்றைக்குமே தான் மார்க்சியவாதி என்று அறிவித்துக் கொண்டு வருகிறார். அதாவது ஒன்று சொல்லப்போனால், அரசியல் கோட்பாடுகள் மற்ற விஷயங்களில் அவர் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டதாக எங்கும் சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய ஆய்வு முறையில் எந்த இடத்திலும் மார்க்சிய ஆய்வுக்கு அப்பாற்பட்டு, ஒரு வரலாற்று பொருள்வாதத்தை அப்பாற்பட்டு ஒரு ஆய்வு முறையை அவர் எப்பவுமே எடுத்துக்கொள்ள. அவருடைய இயல்பான அறிவியல் ஆய்வு முறையே ஒரு வரலாற்று பொருள்வாதத்தை மார்க்சிய அடிப்படையை ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஆய்வு முறையை எடுத்து சென்றவர் ஆர்எஸ்எம். ஒருத்தர் மார்க்சியவாதி அப்படின்னு சொல்லிட்டா தான் மார்க்சியவாதி இல்லை. அந்த ஆய்வு முறையை, அந்த கருவியை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தாலும் அவர் மார்க்சியவாதி. பல பேர் ஆர்எஸ்எம்மாக படித்ததே கிடையாதுன்னு கூட சொல்ல முடியும். நம்ம நிறைய மிகப்பெரிய ஆய்வுகள் அது நாம் படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எம்மாவிடம் அந்த ஆய்வு, அதுக்கான விடை இருக்கிறதுன்றதுக்கான அதை தேடலை உருவாக்கி கொடுத்ததில் தோழர் ஏஎம்கே அதை வழிகாட்டியதில் பல ஆர்எஸ்எம்மாவுடைய புத்தகங்களுடைய அந்த ஆய்வு முறைகளை எப்படி பார்க்கணுன்றதையும் அதை அறிமுகப்படுத்துவதில் மிக முக்கியமானவர். அவரை இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. வரலாற்றுத்துறையை ஒரு வரலாற்று பொருள்வாதத்தோடு எப்படி இணைத்து பார்ப்பது என்பது மிக முக்கியமாக டிடி கொசாம்பியும் ஆர்எஸ் சர்மாவையும் படிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியவர். ஆர்எஸ் சர்மாவை பொறுத்தவரையில் இயல்பாக எல்லாருமே என்ன செய்கிற விஷயம்னா, எல்லாருமே படிக்கிறாங்க. நிறைய பேர் வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பேரை படிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. எங்கே இதுனா, பண்பாட்டு தளத்தில் மட்டும் வரலாற்றை படித்து விட்டு அதற்கு தோதாக எங்கே ஆய்வு செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்றது அப்படி போயிட்டு இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இதில் ஆய்வு செய்கிறதோடு நிறுத்தி கொண்டு அந்த ஒரு அடிப்படையான அறிவியல் பூர்வமான ஆய்வு முறைக்கு வராமல் இதிலிருந்தே எல்லாத்தையும் தன்னுடைய கற்பனைகளை, ஏதாவது கால வரிசை இருக்காது, ஒரு ஆதாரங்கள் இருக்காது, இல்லைன்னா இலக்கிய ஆதாரங்களை மற்றும் எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் பயன்படுத்துவது, இப்படி தான் பெரும்பான்மையாக ஆய்வுகள் இருக்குது. ஆனால் அது உடைச்சதில் எப்படி டிடி கொசாம்பி உடைச்சாரோ 1965 ஆர்எஸ் சர்மா மிகப்பெரிய அளவுக்கு இந்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிய அந்த 1965 அவர் வெளியிட்ட நிலமானியம் குறித்த அவருடைய ஆய்வு முறை இந்தியாவே புரட்டி போட்டுச்சு. பல பேர், அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவர் பதிலளிக்கிறதுக்காகவே பல 100 நூலாக வந்தது இவருக்கு பதிலளிக்கிறது. ஆனாலும் கூட இவர் தீர்க்கமாக எழுதி வைத்த அந்த ஆதாரங்களோடு எழுதி வைத்த ஆய்வு என்னாச்சுன்னா அடித்து நொறுக்கிச்சு. இன்றைக்கு வரையும் அது விவாத பொருளாக இருக்குது. இந்திய நிலமானிய முறை, இந்திய நிலப்பிரபுத்துவ முறை பற்றிய அந்த ஆய்வு இன்றைக்கு வரையும் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில், அரசியல்வாதிகள் மத்தியில் மௌனமாக கடந்து போக முயற்சிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சோகம். ஒரு அறிவியல் ஆய்வு முறையை எடுத்து விவாதித்து அது தவறு என்று பதில் சொல்வதற்கு கூட தயாரில்லாமல் அதை தாண்டி கடந்து போய் ஏதாவது ஒரு வகையில்
அதை மறைத்துவிட்டு தன்னுடைய மற்ற பண்பாட்டு தளத்திலோ மற்ற இலக்கிய புராணங்கள் தளத்திலேயோ இருக்கக்கூடிய ஆய்வுகளை எடுத்து வைத்துவிட்டு தனக்கு மனம் போன போக்கில் விவாதிக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதில் அதிகமாக மார்க்சிவாதிகளும் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா அது மறுக்கிறது ஒவ்வொருத்தருடைய எல்லா கருத்துக்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு விவாதித்து மாற்றுத்தளத்தில் அது விவாதித்து மறுக்க வேண்டிய இடத்தில் அதை பற்றி மௌனமாக மறைத்து கடந்து போவது என்பது ஒரு நியாயம் இல்லை. உண்மையிலே அது ஒரு அதுக்கு மேலே அது ஒரு சரியான வார்த்தை பயன்படுத்தினா அது நல்லா இருக்காதுன்றாங்க. ஏன் அது குறிப்பாக சுட்டி காட்ட வேண்டியது இருக்குதுன்னா, அவங்க எப்படி கடந்து போகிறாங்க அப்படின்றது நான் நிறைய முகநூல்கள் மற்ற விஷயங்கள்லாம் போகும்போது அவருடைய ஆய்வை அடித்து நிறுத்த முடியாதவர்கள் எல்லாருமே அவருடைய பிறப்பின் சாதியை சொல்லி நிராகரிக்கிற மிக கொடூரமான ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு மனநிலையில் அவர் சனாதனத்தை பிறப்பின் அடிப்படையை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறியிருக்கிறார். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். உண்மையிலே சொல்லப்போனால் மிக சிறந்த ஜனநாயகத்தன்மை கொண்டவராக இருந்திருக்கிறாரு. அதே போல் இந்திய வரலாற்றில் பார்த்திங்கன்னா அவர் தான் அடுக்கி பல விஷயங்களை நொறுக்கியிருக்கிறார். இன்னும் சரியாக சொல்லப்போனால் பண்டைய இந்தியாவில் பசு மாமிசத்தை தின்றவர்கள் அவர்கள் அப்படி தான் செஞ்சாங்க, அதுதான் உணவு அவர்களுக்கு அப்படின்றத முதல்ல பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியவர் அவர். அதுக்கான ஆய்வு நூல்களை அப்பயே பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. ராமஜென்மி பூமி வந்தப்போ அந்த கட்டத்தில் அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. என்னென்னா இங்கே இருக்கிறவர்கள் யாரும் அவரை மார்க்சிவாதி அப்படின்னு எடுத்து கொண்டாடுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அவர் மார்க்சியவாதி அப்படின்னு சொல்லி நிராகரித்திருக்கிறார்கள். அதான் எதிர்நிலையில் அங்கீகரிக்கிற, அதாவது மார்க்சியவாதி அவன் தனி எதிரி என்று அங்கீகரித்தவர்கள் எதிரிக்கு கூட தெரிகிற ஒரு விஷயம், இங்கே மார்க்சியவாதியாக இருந்து கொண்டு அவரை மார்க்சியவாதியாக ஒரு மார்க்சிய ஆய்வு முறையில் அவர் ஆய்வு செய்தவர் அப்படி என்பதை கூட அங்கீகரிக்க தயாராகாதவர்கள். அதுதான் இங்கே குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அது கவனத்தை பெற்று அதை படித்து விவாதிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவார். உண்மையிலே இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் தான் என்சிஆர்டியினுடைய முதல் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. ஐசிஹெச்சினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. அதாவது இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் காங்கிரஸ் அந்த இதுலேயும் அவருடைய தலைவராக இருந்திருக்கார். என்சிஆர்டியினுடைய முதல் இதில் அவர் முதல் டைரக்டராகவே இருந்திருக்கார். உண்மையிலே அவருடைய பதவி இருக்கிறது முக்கியம் இல்லை, அவர் தான் முதல் அந்த வரலாற்றை மாற்றி மறுகட்டமைப்பு செய்தவர். அதுக்காக அதை ஞாபகம். அதற்கு முன்னாடி இருந்த வரலாறை பொறுத்தவரையில் வேறையாக இருந்தது. என்சிஆர்டியில் முதல்ல ஒரு அறிவியல் அடிப்படையில் வரலாற்றை மாற்றி எழுதியது முதல் இது பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் அவர் தலைவராக ஆன பிறகு தான் ஒரு மறுகட்டமைப்பு நிகழ்த்தி இருக்குது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் இன்றைய வரலாற்றுத் துறையில் நிறைய ஆய்வாளர்கள் பொருள்முகத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்வதற்கான அடிப்படையை வித்திட்டது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இருக்கிற பல ஆய்வாளர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய மாணவர்களாகவோ அல்லது அவருடைய செல்வாக்கு பெற்றவராகவோ அந்த இவர் ஸ்ரீமாலி அப்படின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணா ஸ்ரீமாலி. அவர் சொல்கிறார், நான் ஏகாலயம் மாதிரி அவர் வெளியிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி பல பேர் ஏகாலயனராக அவரை படித்து அவருடைய ஆய்வுகளை அவருடைய பேச்சுக்களை இது பண்ணி பெரிய ஆய்வாளர்களாக அவர் வழிவந்தவர்களும் உண்டு. அவ்வளோ முக்கியமான ஒரு ஆளுமையை கொண்ட மிக தவிர்க்க முடியாத ஒரு ஆய்வாளரை இன்று மார்க்சியத்தை பேசி கொண்டிருக்கிற இல்லை இந்திய பொருளாதார படிவத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிற யாரும் ஆர்எஸ் சர்மாவை படித்து நிராகரிப்பதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ என்பதை கூட தயாரில்லை என்பதை பதிவு வைத்துவிட்டு அவர் எப்படி பொருள்முவாதத்தை கை கொண்டார் அப்படின்ற சில விஷயங்களை மட்டும், அதாவது அவர் பொருள்முவாத ஆய்வாளர்னு சொல்கிறோம், எந்த வகையில் அப்படின்றதில் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா அவ்வளோதான் நேரம் இருக்கும். அதுக்குள்ளே ஆழமாக போக நிறைய தோழர்கள் நிறைய பேசிட்டாங்க. என்ன சொல்லப்போனால் முருகவேல் தோழரும் சரி, சுந்தர் சோழன் சரி, நிறையா விஷயங்கள் சொன்னார். சுந்தர் சோழன் எப்படி அவர் தோழர் சொல்லும் பொழுது எப்படி அவர் இலக்கியங்களையும் அதே நேரத்தில் பல்வேறு இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் அகழ்வாய்வுகள் எப்படி எல்லாற்றையுமே கை கொண்டார் அப்படின்றதையும் அதில் இலக்கிய ஆதாரங்களை எப்படி பயன்படுத்தினார் என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. இலக்கிய ஆதாரங்களை அவர் நிராகரிச்சுட்டு போனேன்னு எங்கேயும் சொல்லலாம். ஆனால் எதை முதல்நிலை ஆதாரமாக கொள்ள வேண்டிய ஒரு டிடி கோசாம்பி எப்படி வரையறுத்தாரோ அதே நிலையை தான் அவரும் சொல்கிறார். அவர் பல இடங்களில் சொல்கிறார், ஏர்லி மிடிவல் இந்தியன் சொசைட்டி, அதாவது இந்திய நிலப்பிரபுத்தை, அதாவது இந்திய நிலமானை முறை எழுதியிருந்தார், இந்தியன் ஃபியூடலிசம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்லி மிடிவல் இந்தியன் சொசைட்டி. இதுக்கு அந்த புத்தகம் என்னென்னா, இந்தியன் ஃபியூடலிசம் இந்தியாவினுடைய சமூக பொருளாதார படிவத்தை பற்றின, பொருளாதார நிலைமைகளை பற்றின ஒரு இடைக்கால இந்தியாவினுடைய நிலைமையில் எப்படி நிலப்பிரபுத்துவம் வளர்ந்தது என்பது பொருளாதார அம்சங்களை ஆய்வு செய்த மிக முக்கியமான நூலில் ஒன்று தான் இந்த இந்திய நிலமானிய முறை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அது இந்தியன்
தொடக்க கால இந்தியாவினுடைய நிலப்பிரபுத்துவம் உருவாக்கம் குறித்த பற்றின அந்த விஷயம் தான் ஏர்லி மிடிவல் இந்தியன் சொசைட்டி ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் ஃபியூடலிசம்னு சொல்ல மிக முக்கியமான புத்தகம். எப்படி ஃபியூடலிசம் அந்த முதல் நூல் எப்படி நிலமானிய முறை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த அளவுக்கு இது மிக தாக்கத்தை ஏற்படுத்திய நூல். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாக அதில் பெரும்பான்மையான வரலாற்று ஆய்வுகளில் ஒரு சரியான ஆய்வுகளை வைத்திருந்தாலும் கூட அது விவாதத்துக்கு உள்ளாவதில்லை. அந்த மாதிரி தான் இப்போ இவரு நூலும் மிகப்பெரிய அளவுக்கு விவாதத்துக்கு உள்ளாகவில்லை. ஆனால் அது விரைவிலே வர இருக்கிறது என்பது ஒரு சந்தோஷமான செய்தி. தமிழில் வரவிருக்கிறது இந்த. ஆனால் அதே போல் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நூலினுடைய மிக முக்கியமான அம்சம் அதனுடைய அரசியல் பொருளாதாரத்தோட நிலப்பிரபுத்துவத்தினுடைய வரையறைகளை குறிப்பாக கோட்பாடுகளை பற்றின பேசுகின்றதும், அதேபோல் அரசியல் அதன் மீதான அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை பற்றியும், பண்பாட்டு தளத்தில் அது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதை பற்றியும் விவாதிக்கிற நூலாகத்தான் இந்த நூல் அவருடைய ஆய்வு அமைந்திருந்தது. அதில் அவர் நிலப்பிரபுத்துவத்தை பற்றின வரையறை மிக 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 முக்கியமான ஒரு ஆய்வு நூலாக அது பார்க்கப்பட வேண்டும். எப்படி நிலப்பிரபுத்துவம் உருவாச்சு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு நூலாக அது இது பண்ணுது. எப்படி நிலப்பிரபுத்துவம் இருந்தது, எங்கெங்கெல்லாம் இருந்தது, அது நிலமானிய முறையில் எப்படி இருந்ததுன்றது ஆய்வு நூல். அதற்கு அடுத்தது மிக முக்கியமான நூலாக இது பார்க்கப்படுது. இதை சொல்லிட்டு தான் நான் அதனுடைய எந்த அளவுக்கு அவர் முக்கியமான நூல்கள் எழுதியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் இந்த இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு தான் அந்த பொருள் முதவாத அடிப்படையில் அவருடைய ஆய்வு முறை எப்படி இருந்தது என்பதை பற்றின விஷயத்தை நாம் போகணும். முதல் பழங்கால இந்தியாவை பற்றிய வேதங்கள் இந்தியாவை பற்றிய அவர் சொல்லுகின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். அவர் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றியும் அது எப்படி உருவானதை பற்றியும் அதோடு சேர்ந்து வேத காலகட்டத்தினுடைய அந்த சமூகத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். அந்த வேதகால சமூகத்தை பொறுத்தவரையில் அது அவர் சொல்வது என்பது ஆரிய பழங்குடிகள் எப்படி இந்தியாவுக்கு வெளியே இருந்து, அதாவது குறிப்பாக ஈரான் அதுக்கு மேலே இருந்த பகுதியிலிருந்து வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸ், அவர் அதாவது ஆரியரின் வருகை இன்னும் மொழிபெயர்க்கப்படாத ஒரு நூல் அப்படின்னு சொல்லியிருந்தார் தோழர் சுந்தர சோழன் சொல்கிற அந்த நூல் தான் அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸ், லுக்கிங் ஃபார் ஆரியன்ஸ். அது ஆரியரை பற்றிய அது வந்த நூல். அது தமிழில் வந்திருக்குது. ஆனால் அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸ் ஒன்றும் வரல. ஆனால் அதில் பொறுத்தவரையில் எப்படி ஒரு இந்த ஆரிய பழங்குடிகள் வெவ்வேறு இடத்துலேருந்து எப்படி பயணித்து ஈரான் வழியாக எப்படி இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை வைத்திருந்தார். ஏன் அதுக்கு அவருக்கு எப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா, அவர் சர்வதேசிய வரலாற்று காங்கிரஸிலும் கூட பங்கு பெற்ற ஒரு உறுப்பினராக, அதிகாரப்பூர்வ உறுப்பினராக இருந்தார். அதில் சில முக்கிய பதவிகளையும் வகித்தார். அதில் பல இடங்களில் அவர் ஆய்வுக்காக போய் வந்ததில் இந்த ஆய்வு நூலும் அவர் கடைசி இதில் எழுதியிருக்கிறாரு. அதில் அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸை பொறுத்தவரையில் எப்படி ஆரிய பழங்குடிகள் ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி கலந்து ஒவ்வொரு பகுதி அடுத்தடுத்த இதுக்கு இந்தியாவுக்கு வருகிறார்கள் அப்படின்றத பற்றியும், இங்கே வந்த பிறகு அவருடைய பங்களிப்புகள் என்னவாக இருந்தது என்பதை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஏன் குறிப்பாக சொல்லணும்னா, அவர் பழங்குடி அப்படின்ற அடிப்படையில் எப்படி வரையறுத்து எழுதியிருக்கிறார் என்பதற்காக அதை குறிப்பிடுகிறார். இதற்கும் இங்கே இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்துக்குமான இதுவை பொறுத்தவரையில் அவர்கள் தான் அழித்தார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அதற்கு முன்னாடியே அது விழுந்து விட்டிருந்தது. அவர்கள் அந்த பக்கமே அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் பக்கமே வரல, அதுக்கு முன்னாடியே திரும்பி கங்கை சமவெளி நோக்கி போகிறதாக தான் இருந்தது. அந்த கங்கை சமவெளியுடைய மேல் படுக்கை பகுதியில் அவர் குடியேறுறாங்க. குறிப்பாக அது இதை பற்றின ஆய்வை உண்மையிலே ஒரு தொல்லியல் ஆய்வாக இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நூலாக ஏற்கனவே செந்தலம் இப்போ கொண்டு வந்திருக்கிற ஒரு நூலில் மிக முக்கியமான நூல். அதில் பார்த்திங்கன்னா கங்கை சமவெளியில் வர்ண சமூக உருவாக்கம் பற்றிய விஷயம், அது முழுக்கமே பார்த்திங்கன்னா ஒரு தொல்லியல் அகழ்வாய்வுகளை வைத்துக்கொண்டு ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஆய்வு செய்த ஒரு நூல். அதில் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு சித்திரத்தை தரார். எப்படின்னா, மேல்கங்கை சமவெளி பகுதியில் குடியேறுறாங்க, மற்ற பகுதியில் இருந்தவர்கள் கீழ்கங்கை சமவெளியில் இருக்கிறாங்க. இந்த மத்திய கங்கையை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய காடுகளாக இருக்கிறது. அந்த காடுகள் அழிக்கப்பட்டு அதில் குடியேறுவது என்பது இரண்டு தரப்புலேருந்தும் போய் அது குடியேறுறாங்க. மேல்கங்கையிலிருந்தும் குடியேறுறாங்க, கீழ்கங்கையில் இருந்த பகுதியிலிருந்தும் போய் குடியேறுறாங்க. இந்த இரண்டு மக்களும் ஒன்று கலந்ததனுடைய விளைவாகத்தான் அங்கே ஒரு அரசு தோன்றியது என்பதை பற்றி வரையறுத்து வைக்கிறார். அது சிறப்பாக வைப்பார். எப்படி என்னென்ன மண்பாண்டங்கள் கிடைச்சதுன்றதை பற்றின அகழ்வாய்களும்
கீழே அதாவது குறிப்பாக ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய மட்பாண்டங்கள், மேலே எப்படி வந்து ஆரியர்கள் வந்தார்கள், அதாவது ஆரிய பழங்குடிகள் வந்தார்கள் என்பதும், அதேபோல் கீழ்கங்கை சமவெளியில் பிளாக் அண்ட் வேர், அதாவது கருப்பு நில மண்பாண்டங்கள் இருக்கிறவர்கள் எப்படி வந்தார்கள், இவங்கெல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்ததன் மூலமாக அது NBW, குறிப்பாக நார்த்தன் பாலிஷ்டு பிளாக் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்த தரத்திலான மிக பாலிஷ்டு செய்யப்பட்ட அந்த கருப்பு நிறத்திலான செம்பழுப்பு நிறம்னு சொல்லலாம், செம்பழுப்பு நிறத்திலான அந்த பானை அகழ்வாய்வில் தோண்டி எடுக்கப்பட்டதனுடைய விஷயத்தை தெரிவித்தாங்க. அதே போல் இரும்பின் பயன்பாடை பற்றியும் அவர் முதல் கட்டத்திலே வைக்கிறார். இப்போ கீழடியில் அதற்கு முன்னோக்கிய இரும்பின் பயன்பாடு இருந்ததா என்றாலும், அங்கே மத்திய கங்கை சமவெளியில் எப்படி அரசு உருவாக்கத்தில் அந்த இரும்பின் பயன்பாடு மிக முக்கியத்துவமாக பெற்றது என்பதை பற்றிய ஒரு வரையறைக்கு வரார். அதாவது ஒரு அரசு உருவாவதற்கு என்னென்ன விஷயங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றின வரையறையில் மிக அருமையாக வைத்திருப்பார். அது இன்றைய விவாதத்துக்கு அதாவது எப்படி எந்த அடிப்படையில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் எது அப்படின்றதுக்காக அதை நான் அதை கோடிட்டு காட்டுறேன். குறிப்பாக வந்து என்ன ஒரு அரசு உருவாவதற்கான அடிப்படையாக இருக்கிறது வந்து உபரி மிக முக்கியமானது. ஒரு அரசு உபரி உருவாக்கி இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக அங்கே வர்க்கங்கள் ஏற்றத்தாழ்வாக வர்க்கங்கள் உருவாகியிருக்கும். அந்த வர்க்கங்களுக்குள் ஏற்றத்தாழ்வு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், வர்க்கங்களுக்குள்ள படிநிலை உருவாக்கியிருக்க வேண்டும் என்ற அம்சங்கள் எல்லாம் எப்பொழுது சாத்தியமாக்கிறது என்றால், அந்த உற்பத்தியில் அதிகமாக உருவாகியதன் விளைவாக அதை பங்கிட்டு கொள்ளும் முறைகளில், அந்த உபரியை பங்கிட்டு கொள்ளும் முறைகளில் ஏற்பட்ட வடிவத்தில் தான் இன்று அரச வடிவமாக இருக்கிறது. அதாவது இன்னும் சரியாக சொல்லப்போனால், வர்க்கங்களுக்குள் சமரசம் செய்யப்பட முடியாத ஒரு நிலையில் ஏற்படும் போது தான் அந்த இடத்திலே அரசுகள் தோன்றுவதற்கான தேவை ஏற்படுகிறது. ஏனால் உபரியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அந்த உபரியை நியாயப்படுத்துவதற்காக அரசுகள் தேவைப்படுகிறது என்பதை மிக சிறப்பாக அந்த மத்திய கங்கை சமவெளியில் அரசு வர்ண உருவாக்கம் என்ற நூலில் அதனுடைய முதல் நிலையிலேயே அரசை பற்றின வகைப்பாட்டை அவர் குறிப்பிட்டார். அதில் எங்கெல்ஸ் வைத்த வரையறையை அடிப்படையாக கொண்டு அவர் கிளாட்சனுடைய வரையறையும் கிளாட்சனுடைய வரையறை கிட்டத்தட்ட எங்கெல்ஸினுடைய வரையறை 4 வரையறைகளையும் உள்ளடக்கி கிட்டத்தட்ட 7 வரையறைகளை அவர் வைத்திருப்பார். எப்படி அதுதான் இந்த முக்கியமான விஷயம். ஒரு அரசை பற்றின மதிப்பீடு இங்கே வரும்பொழுது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, வேத காலத்தையே அரசுன்னு சொல்கிறது, பழங்குடிகளையே அரசுன்னு சொல்கிறது, ஆனால் இரத்த உறவுகளினுடைய இது எல்லாத்தையுமே வந்து அரசுன்னு சொல்கிறது. இப்படி இருந்த போக்குகளை எல்லாம் அது ஒரு எப்படி மார்க்சியத்துக்கு அந்நிய போக்குகளாக இருப்பது தெரிந்தும் இன்றைக்கும் பல ஆய்வாளர்கள் எல்லாம் மார்க்சிய பேசி கொண்டிருப்பவர்கள் கூட அதை அரசாக எப்படி பாவிக்கிறார்கள் என்பதும், அது வந்து இரத்த உறவுகள் இருக்கக்கூடிய குலமரபு அது குழுக்களுடைய ஒரு அதிகாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அது நாம் சொல்லுகின்ற மார்க்சிய வரையறையில் சொல்லுகின்ற அரசாக பார்க்க முடியாது. என்ன வித்தியாசம் அப்படின்றத மத்திய கங்கை சமவெளி பகுதியில் அவர் குறிப்பாக வைக்கிறார். என்ன விஷயம்னா, இரத்த உறவு கொண்ட அடிப்படையில் ஒரு அரசு அதிகாரத்தை பார்க்காமல், நிலத்தின் அடிப்படையில் அந்த நிலத்துக்குள் எத்தனை இரத்த உறவு கொண்ட மக்களாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நில எல்லைக்குள் வாழுகின்ற மக்களை எப்படி வந்து ஏற்றுக்கொள்கிறதோ, பொது அம்சமாக ஏற்றுக்கொள்கிறதோ அதை தான் அரசு நாம் எப்படி சொல்கிறோம். அதாவது நில உறவின் அடிப்படையில், ஒரு பிரதேச எல்லையின் வரையறையின் அடிப்படையில் பார்ப்பதை தான் நம்ம அரசு என்று சொல்கிறோம். இரத்த உறவு கொண்டவற்றை நம்ம அரசுன்னு சொல்ல முடியாது. இதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. அது எப்படி உருவாகி வருவது என்பதை சொல்லும் பொழுது உபரி உருவாக்கத்தினுடைய விளைவாக எப்படி வந்து உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக ஒரு 7 வரையறையில் அவரோடு சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம், மிக அதிகமான மக்கள் தொகை பெருக்கம் இருக்க வேண்டும். எப்போ மக்கள் தொகை பெருக்கம் இருக்கும்னா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தால் தான் உற்பத்தியும் புனருற்பத்தியும் நடக்கும். அதை ஒட்டி இருக்கக்கூடிய நில உற்பத்தியும் நடக்கும். அதாவது அடிப்படை தேவைக்கான உற்பத்தி. அப்போ அந்த உற்பத்தி எப்படி மக்கள் தொகை பெருக்குது, அதுதான் ஒரு மிகப்பெரிய அரசாக மாறுவதற்கான அடிப்படையாக இருக்குது. இன்றைக்கி டிவியில் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஒரு சாதாரண பழங்குடிகளை பற்றின பல புராணங்களை கூட ஒரு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் மோதுகின்ற ஒரு அரசாக பார்க்குற அளவுக்கு மிக ஒரு பெரிய ஒரு நவீனமயமாக்கத்தில் ஒரு கருத்தாக்கமே உருவாகாத அளவுக்கு இன்றைக்கி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு அந்த கருத்தாக்கெல்லாம் இப்போ மூலையில் படிஞ்சிருக்கிற விளைவாக இதெல்லாம் நம்மளுக்கு கருத்துக்களை ஏற்றிக்கொள்வதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் முதல் மக்கள் தொகைக்கான விஷயத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவுக்கு அது அதிகமாகி இருக்க வேண்டும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட பரப்பெல்லையில் அதனுடைய நில எல்லையில் பிறந்தவர்களை அதனுடைய குடிமக்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர்.
இந்த ரத்தத்தில் பிறந்தவங்க தான், இந்த குலத்துக்குள்ளே பிறந்தவங்க தான் இந்த ஆட்சிக்கு அமைப்புக்கு உட்பட்டவர்கள், அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் என்று இல்லாமல் இந்த எல்லைக்குள் யார் பிறந்தார்களும் அவர்கள் எல்லாரும் இந்த நாட்டினுடைய, அதாவது அந்த அரசினுடைய அதிகாரத்தின் குடிமக்களாக கருதப்படுவார்கள் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது. அது அந்த அம்சம் அரசை பற்றின ஒரு மதிப்பீட்டுக்கு மிக முக்கியமானது. அதே போல் அரசிற்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் அது என்ன சொல்கிறது, எதனுடைய தலையீடும் இல்லாமல், ஒரு ஆதிக்க நிலை இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அதாவது சரியாக சொல்லப்போனால் வெளியிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய, தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு இறையாண்மைன்னு சொல்கிறது கூட இன்றைக்கி அது மிக உச்சபட்சமாக பார்க்குறது. வெளியிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதை தான் அங்கே குறிப்பிட்றாரு. அதே போல் ஆட்சி செய்வர்களுடைய ஒரு சமூக வர்க்கங்களை வேறுபடுத்தி பார்க்கும் வகையில் மக்கள் தொகையில் படிநிலையை உருவாக்கியிருக்க வேண்டும். அதாவது ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது வர்க்கங்கள் உருவாக்குற அளவுக்கு படிநிலைகள் உருவாக்கிருக்கோம். மேலே கீழே, அது கீழே, அது கீழே. இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அரசே உருவாகும். இல்லாட்டி அரசு இந்த சமநிலையில் பழங்குடிகள்லாம் நாங்களாம் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதியே இல்லை, எதுவுமே இல்லை. சாதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வர்க்கங்களே இல்லைன்னா அப்போ நம்ம பழங்குடிகளாக இருந்தால் வளரவே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் வர்க்கங்கள். வளர்ச்சி பெற்ற முதிர்ச்சி பெற்ற சமூகங்கள் தான் வளர்ந்த சமூகமாக பார்க்க முடியும். அதுதான் வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகத்துக்கு இட்டும்போது. இப்போ சிந்து சமவெளி நாகரிகங்களும் கூட ஒரு வர்க்க நிலை ஆரம்ப நிலையில் இருந்ததுனால்தான் அந்த உபரியினுடைய குவிப்பு, அதை பயன்படுத்துகின்ற தன்மை கூட வேறாக இருந்ததுன்றதுக்கான ஆய்வுகள் போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகாது. அந்த அளவுக்கு அது வர்க்கங்கள் கொண்ட சமூகமாக மாறி அதை நியாயப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி அமைப்பு இருக்கும் பொழுது தான் அங்கே ஒரு ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கமே உருவாக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை இந்த வரையறைகளை வைத்து எப்படி இது அரசு என்பது ஒரு மார்க்சிய அடிப்படையில் ஏற்றுக்கொண்டார். அவர் மார்க்சியர், எங்கெல்ஸை ஏற்றுக்கொண்டு எங்கெல்ஸை குறிப்பிடுறாரு. ஆனால் எங்கெல்ஸை ஏற்றுக்கொண்டு இந்த வரையறையை வைக்கிறேன் என்ற அப்படி அதிகாரப்பூர்வமாக வைக்கல என்றாலும், நீங்கள் எங்கெல்ஸ் அரசை பற்றின குடும்பம் அரசு தனிச்சொற்று என்ற நூலினுடைய அது அரசு உருவாக்கத்தின் பற்றி அரசை பற்றிய 4 மதிப்பீடுகளை வைத்திருப்பார். அந்த 4 மதிப்பீடுகள் நாம் சொன்ன இந்த 7 மதிப்பீடுகளுடைய முதல் 4 வரை மதிப்பீடுகள் அதில் வந்துடும். அதற்கு கூடுதலாக சில அம்சங்களை அதனுடைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் கூட இவர் கூடுதலாக சேர்த்து அதை வழங்கியிருக்கிறார் என்பது தான் இதை பார்க்க வேண்டும். அப்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு அந்த ஒரு அதாவது இன்னும் முக்கியமானது, ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. குறிப்பாக அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். எந்த ஒற்றுமைனா, சித்தாந்தத்தை நீங்கள் 1000 உருவாக்கியிருக்கலாம், அந்த சமூக அமைப்போடு ஒத்துப்பட்டு வரணும். அந்த சித்தாந்தம் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வதை நியாயப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆட்சி செய்வதாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே போர் செய்து கொண்டே எப்பொழுதுமே மக்களை ஆயுதத்தின் மூலமாக அடக்கி கொண்டுலாம் ஒரு அரசை நடத்த முடியாது. அது ஆரம்ப நிலையில் ஆயுதத்தை கொண்டு அடக்குவதாக இருந்தாலும் கூட, அல்லது எப்பொழுதெல்லாம் பிரச்சனை எழுகிறதோ அந்த நேரத்தில் மட்டும் விதிவிலக்காக ஆயுதங்களை தன் குடிமக்கள் மீது ஆயுதங்களை பயன்படுத்துவதாக இருக்குமே தவிர, மற்ற எல்லா நேரத்திலும் ஒரு சித்தாந்த ரீதியாக அதை அடக்கி ஆள்வதற்கான ஒரு நிலைமையும் இருக்க வேண்டும். அதாவது குறிப்பாக மதம் உருவாகி இருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய மதத்தினுடைய ஆரம்ப கூறுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் ஒரு அரசினுடைய உருவாக்கம் நடக்கிறது என்பதை ஒரு பொருள்முகாத அடிப்படையில் இந்திய கங்கை சமவெளியில் எப்படி உருவாகி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து வைத்தது தான் மத்திய கங்கை சமவெளியில் வர்ண சமூக அரசு உருவாக்கத்தை பற்றின விஷயம். அதில் பல விஷயங்கள் சொல்கிறார். விராட்டியர்களை பற்றி சொல்கிறாரு. விராட்டியர்கள் என்பது பார்ப்பனர்கள், அதாவது குறிப்பாக ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்ப்பனர்கள் இல்லாதவர்கள், இன்னும் சொல்லப்போனால் வெளியிலிருந்து வந்தவர்களும் இங்கு இருந்தவர்களும் விராட்டியர்கள் சொல்கிறாங்க. இவரெல்லாம் ஒன்று கலந்து தான் இந்த சமூகத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதற்கான பல ஆதாரங்களை பல்வேறு இதிகாசங்கள், புராணங்கள், அது மட்டும் இல்லை இன்னும் பல இலக்கியங்கள்லேருந்து அதை எடுத்து வைத்து எப்படி இங்கே இருக்கிற அகழ்வாய்வுகளோடு அது பொருந்தி போகுது. குறிப்பாக அவர்கள் சொல்கிற காலவரிசை இல்லாமல் இருக்கிறதை இவர் காலவரிசைப்படுத்துகிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பொறுத்தவரையில் இந்த அரசு உருவாக்கத்தை பொறுத்தவரையில் 1500ஆம் ஆண்டுகள் வைத்திருந்ததை அவரை மாற்றி 600ஆம் ஆண்டுகளில் அரசுக்கான ஆரம்ப கூறுகள் உருவாகியது. அதற்கான படிநிலை உருவாவதற்கான அடிப்படை அங்கே தான் உருவாச்சு. அங்கேயே முழுசாக முடிஞ்சில்லை. இது படிப்படியாக வளர்ந்து கிட்டத்தட்ட கிமு 300ஆம் ஆண்டுகளில் அடிமை அரசாக நிலை பெற்று ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு அடிமை சமூகமாக மாறியது என்பதை சமூக வளர்ச்சி கட்டங்களை பற்றிய தோழர் சொன்ன மிக முக்கியமான ஒரு இந்திய சமூக வளர்ச்சி கட்டங்கள் என்ற நூல்
உண்மையிலே அது மாஜாக்கால இருக்கிறவர்களுக்கு அந்த கட்டுரை அந்த தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலே அது வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும், ஏன்னா தோழர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையது என்று சொல்கிறது உண்மைதான். அது வெளியிட வேண்டும் என்பதும், அது உண்மையிலே அது பல விஷயங்களை அந்த சமூக வளர்ச்சி கட்டங்களை எப்படி நிர்ணயிக்கிறது என்பதை பற்றி தெளிவாக புரிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான நூல். அது மொழிபெயர்க்கப்பட்டதை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் உணர்த்துகிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது மிக முக்கியமான விஷயத்தை பொறுத்தவரையில் ஏன் இதை சொல்லணும்னா, பொருள்முவாத அடிப்படையில் ஆய்வு செய்வத விஷயத்தை சொல்வதற்காக நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான விஷயத்தை பொறுத்தவரையில் அவர் நிலப்புருவத்தை பற்றின விஷயங்கள் ஒரு ஆய்வு முறை மிக முக்கியமானது அப்படின்னு நான் கருதுகிறேன். அதில் குறிப்பாக அவர் ஏற்கனவே இருந்த பல விஷயங்களுக்கு அவர் பதில் கொடுத்துருக்கிறார். இந்த ஏர்லி மிடிவல் இந்தியன் சொசைட்டியினுடைய இன்ட்ரோடக்ஷன் சாப்டரில் அவர் சொல்லுவார், அதாவது இங்கே அதாவது எப்படி அடிமை முறை 4 முறைகள் மிக மேஜரான, அதாவது ஒரு பெரும் பகுதியாக இருக்கக்கூடிய 4 முறைகள் இருக்கக்கூடிய அடிமை முறைகள் இருக்குது. கிரேக்கம், ரோமன், இந்த மாதிரி பல்வேறு அடிமை முறைகள் 4 அடிமை முறைகளை பற்றி வரையறுக்கிறார் மார்க்ஸு. அதே போல் அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலப்பிரபுத்துவ முறைகளும் பல்வேறு முறைகள், ஐரோப்பா முறைகள், கிரேக்க முறைகள், ஜெர்மானிய முறைகள். இதில் சொல்லணும்னா ஜெர்மானியலும் கிரேக்க முறையும் ஒன்று சேர்ந்து எப்படி நிலப்பிரபுத்துவம் உருவாச்சு என்பதை பற்றி, ஐரோப்பாவின் நிலப்பிரபுத்துவ உருவாக்கத்தை பற்றிய விஷயங்களில் மார்க்ஸும் எங்கெல்ஸும் எழுதியிருக்கிறார்கள். அதாவது முதலாளித்துக்கு முந்தைய சமூக வளர்ச்சி கட்டங்கள் அப்படின்ற இது, அதுவும் ஆர்.எஸ். சர்மா அந்த ஆய்வை எடுத்து போட்டு எப்படி அது பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் எழுதுகிறார் அந்த ஆய்வு நூலில் குறிப்பாக. அப்போது அது கணக்கில் எடுக்காமல் அவர் ஒவ்வொரு ஆய்வுகளையும் எங்கெல்லாம் சரியாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து வைத்து அதை சிறப்பாக, அதை சரியானதை, அறிவியல் பூர்வமானதை எடுத்து அதை மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்தியாவில் அதை பொருத்தி எடுத்துக்கொண்டு சென்றதில் ஆர்.எஸ். சர்மாவுடைய பங்கு, அதிலும் குறிப்பாக நிலப்பிரபுத்துவ உருவாக்கத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது. ஏனால் அதுவரையில் இங்கே தனி சொத்துடைமை இல்லை என்று சொல்லியிருந்ததும், அதேபோல் இங்கே நிலப்பிரபுத்துவம் இல்லை என்றதும், இங்கே அடிமை முறையே இல்லை என்ற அந்த கருத்தாக்கத்தை எல்லாம் மறுத்தார். குறிப்பாக மறுத்து நிறுவி இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இது அந்த கட்டத்தில் தான் அர்பன்ஸ் முக்காயா உட்பட, ரும்லா தாப்பர் உட்பட பல பேர் இந்த அடிமை முறை இல்லை அப்படின்ற கருத்தாக்கத்தை குறிப்பாக ஆர்.எஸ். சர்மாவுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த கட்டத்தில் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக அர்பன்ஸ் முக்காயா அப்படின்ற அவர் மிக அதிகமான கட்டுரைகளை குறிப்பாக ஆர்.எஸ். சர்மாவுக்கு பதில் கொடுக்கிற வகையில் அதில் நிறைய எழுதியிருக்கிறார்ன்றதை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு விவாதத்தை உருவாக்கிய மிக முக்கியமான நூலில் ஒரு நூல் எப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நாம் இந்த நூலை தான் நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. அதனால் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிலப்பிரபுத்துவ முறையை பற்றின விஷயங்கள் எப்படி நிலமானிய முறையை முதல்ல ஆய்வு பண்ணி வச்சாரோ அதே போல் நிலப்பிரபுத்துவ முறையில் பல்வேறு வகைகள் இருந்திருக்கிறது என்பதும், அதில் எல்லாருக்கும் பொதுத்தன்மை இருந்திருக்கிறது, சில தனித்தன்மைகளும் இருந்திருக்குது. அந்த குறிப்பாக நிலப்பிரபுத்துவம் உருவாக்குகின்ற முறையில் சில தனித்தன்மைகள் உண்டு. இது அடிமை முறைக்கே 4 முறை இருக்கும்போது நிலப்பிரபுத்துவ முறைக்கு பல்வேறு முறைகள் உண்டு என்பதை அங்கீகரிக்க வேண்டும். மார்க்ஸே சொல்கிறாரு, பல்வேறு இடங்களில் பல்வேறு முறைகளை பற்றிய நிலப்பிரபுத்துவ உருவாக்கத்தை பற்றிய விஷயங்கள் வைத்திருக்கிறார். ஆனால் இந்தியாவில் ஒரு விஷயத்தில் எங்கே இருக்குதுன்னா, நிலமானிய முறையை பற்றின விஷயங்களில் அவர் அதை அதனுடைய உறவுகளை பற்றிய அவர் பார்க்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்பதை பதிவு வைக்கிறார். அந்த நிலப்பிரபுத்துவ அந்த உறவுகளுக்கு இடையிலான குறிப்பாக நிலத்தில் உற்பத்தியில் ஏற்படுகின்ற அந்த உறவுகளில் அந்த என்ன வகையான உறவு இருந்தது என்பதையும், அது நிலமானியம் முறை எப்படி தீர்மானிக்கிறோன்றே ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்பதையும், அந்த நிலமானிய முறை ஏதோ இங்கே இருந்தது மட்டும் நினைக்க வேண்டாம். ஐரோப்பாவில் அந்த நிலமானிய முறை இருந்தது. மார்க்ஸ் ஐரோப்பாவில் நிலமானியம் இருந்த முறையும் பற்றி பேசுகிறார். ஆனால் அது தீர்மானமான சக்தி இல்லை அப்படின்றதை சேர்த்தும் பேசுகிறார். ஆனால் நிலமானிய முறை ஐரோப்பாவிலும் இருந்திருந்ததை பற்றி அவர் பேசுகிறார். ஆனால் ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக அது சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு பொதுவாக மார்க்ஸ் என்ன நிலவுடைமை சமூகத்தை பற்றின மதிப்பீடை வைத்து கொண்டிருந்தார் அப்படின்றத பற்றி இந்த இடைக்கால இந்தியாவை நான் சொல்லுகின்ற அந்த நூலில் சொல்கிறார். ஏர்லி மிடிவல் இந்தியன் சொசைட்டி என்ற நூலில் அந்த கருத்தாக்கத்தில் அது மார்க்ஸோட விஷயத்தை வைத்து அது எப்படி சொல்கிறார் அப்படின்றத நிலமானிய முறையை பொறுத்தவரை அதாவது நிலப்பிரபுத்துவத்தை பொறுத்தவரை என்னவாக பார்த்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை நான் அந்த வரிகளில் படித்தேன். குறிப்பாக நிலங்களில் உழைக்கும் மக்களின் நியாயமான நில உடைமை உரிமைகளை அபகரித்து கொண்டு நிலச்சுவாந்தாரர்கள் தமது நேரடி அரசியல் செல்வாக்கு, நீதி பரிபாலன அமைப்புகள், இராணுவ ஆதிக்கம் ஆகியவற்றின் மூலம் இந்த உபரியை உருவாக்குகிறார்கள். எப்படி உபரியை உருவாக்கினார்கள் என்பதில்
ஒரு வேறு ஒரு கருத்தை மார்க்ஸ் வைக்கிறார். என்ன அப்படின்னா, அப்போ நிலமானிய உற்பத்தி முறையை பற்றின மதிப்பீடுகள் அதை வைக்கல. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய நில உடைமை உரிமைகளை அபகரித்து கொண்டு வழக்கமான முறையில் இல்லாமல், ஒரு முதலாளித்த முறையில் இல்லாமல் அவருடைய உரிமைகளை அபகரித்து கொண்டு தான் நேரடி அரசியல் செல்வாக்கு, நீதி பரிமாண அமைப்பு முறைகள், இராணுவ ஆதிக்கம், அதாவது ஒன்றும் சொல்லப்போனால் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லப்போனால் ஒரு ஃபோர்ஸ்டு மெத்தட் மூலமாக ஒரு அதிகாரம் செலுத்துவதன் மூலமாக நிலப்பிரபுத்துவத்தை உருவாக்கினார் அப்படின்ற கருத்தாக்கத்தை மார்க்ஸ் வைத்தார். ஆனால் எங்கெல்ஸ் அதில் மாறுபட்டதாக ஆர்எஸ்எம் குறிப்பிட்றாரு. ஆனால் அதை பற்றின எங்கெல்ஸ் என்ன வைத்தார் என்றது விளக்கமாக இல்லை. உண்மையில் அது படிக்க வேண்டிய விஷயம். அதிலிருந்து மாறுபட்டிருந்தார் அப்படின்றது சொல்லி போகிறாரு. அந்த கருத்தில் மாறுபட்டிருந்தாருங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நிலப்பிரபுத்துவத்தினுடைய தன்மையை விவாதிக்கும் பொழுது மட்டும்தான் எது விடுபட்டு போச்சு. குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லும் பொழுது ஏன் அது விவாதிக்கப்பட வேண்டியதாக இருக்குதுன்னா, ஆசிய உற்பத்தி முறை பற்றின விஷயத்துக்காக அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் எதை விவாதிக்க வேண்டும் என்பது தான் அது சிக்கலான விஷயம். பல பேர் அந்த பல விஷயங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு மீண்டும் மதத்துக்கும் பண்பாட்டு தளத்துக்கும் அதை வைத்து மார்க்ஸ் ஆகலாம் அப்படி எதுவுமே சொல்லலை. அதனால் அப்படிலாம் எடுத்து வைத்துக்கொண்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போது நிலப்பிரபுத்துவத்தினுடைய அம்சமாக எதை பார்க்கப்பட்டுச்சு, எதை பார்க்கல அப்படின்றதை சேர்த்து பார்ப்பதற்காகத்தான் நாம் இங்கே மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக நாம் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, பண்ணடிமைத்தனம் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னார். குறிப்பாக மார்க்ஸ் சொல்லும்போது எங்கெல்ஸ் அந்த பண்ணையடிமைத்தனத்தை அதுதான் அடிப்படையாக இருந்ததுன்றது நிலப்பிரபுத்துவத்தை பற்றி அவர் சொல்லும்போது வேறு ஒரு வகையாக சொல்கிறாருன்னு சொல்கிறது தான் இங்கே முக்கியமாக நான் கோடிட்டு காட்ட விரும்பிய விஷயம். இதில் ரெண்டாவது விஷயம், அவர் என்ன நிலப்பிரபுத்துவத்தை பற்றி என்ன வரையறைகள் வைக்கிறார், அதாவது தான் பொருள்வாத அடிப்படையில் எப்படி பார்ப்பது என்பதை பற்றின மதிப்பீட்டுக்கு வருவதற்கு அவர் எந்த வகையான அடிப்படைகளை வைக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் அவர் ஏன் வந்ததுன்றதுக்கும் சேர்த்து தான் வைக்கிறார். குறிப்பாக எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகள், குறிப்பாக ஏற்கனவே இருக்கிற உற்பத்தி முறையில் ஏற்பட்டு இருக்கிற நெருக்கடி இயல்பாகவே அடுத்த சமூகத்துக்கு இட்டுட்டு போகுது. என்ன நெருக்கடி அப்படின்னு சொல்லும் பொழுது, மிக முக்கியமாக இங்கிருந்த உற்பத்தி முறையில் தேக்க நிலை ஏற்பட்டுச்சு, உபரியை உருவாக்குவதில் தேக்க நிலை ஏற்பட்டுச்சு, சமூகத்தில் அதனால் மிகப்பெரிய ஒழுங்கு குலைந்தது. அதை விட அந்த சென்ட்ரலைஸ் ஃபார்ம், அதாவது மையப்படுத்தப்பட்ட அரசு அதிகாரம் மிகப்பெரிய அளவுக்கு நிலை குலைந்தது. அதுக்கு காரணம் அந்த அடிமை முறையிலேயே கொடுக்கப்பட்ட நிலமானியங்கள் தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிலமானியங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது அதனுடைய அதிகாரமும் கேள்விக்குள்ளாகப்படுது. எப்படின்னா, அந்த அதிகாரத்தை எந்த அளவுக்கு நீட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்போனால், அந்த ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நிலமானிய முறை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் முதல்ல படைமானியம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, பெரும்பான்மையாக இராணுவத்துக்காக கொடுக்கப்பட்ட மானியங்கள் தான். அதில் அதுக்கு அடுத்தது பார்த்தா மிகப்பெரிய அளவுக்கு மத காரியங்களாக, அதாவது ஒன்று ஆயுத வழியாக அடக்குகின்ற நபர்களுக்கு, தலைமை தாங்கிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட மானியம். ரெண்டாவது மிகப்பெரிய அளவுக்கு மத ரீதியாக சிந்தனை ரீதியாக மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட மத நிறுவனங்களுக்காக கொடுக்கப்பட்டது, அல்லது அந்த காரியங்களை செய்தவர்களுக்காக நபர்களுக்காக கொடுக்கப்பட்ட மானியம். அந்த வகையில் ஆளும் வர்க்கத்தின் இரண்டு பிரிவாக இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மானியம். இதுதான் அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது நபர்கள், அந்த பார்ப்பனர்கள், இங்கே சத்திரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மானியங்கள் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் படிப்படியாக அவர்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு, குறிப்பாக எப்படி சொல்கிறாங்கன்னா, வரிவசூல் இருக்கிற அதிகாரம் கொடுக்குறாங்க. அப்புறம் நீதி பரிபாலன அதிகாரமே, அதாவது நீ கோர்ட்டே நடத்திக்கலாம், யாருக்கு தண்டனை கொடுக்கூடாது, யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம். அதுக்கப்புறம் அது வழிவழியாக அதை அவங்களே வச்சுக்கிட்டதுக்கான அதிகாரம். இப்படி ஒவ்வொரு அதிகாரமாக கைமாற்றப்பட்டு கிட்டத்தட்ட கிமு 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கிமு 1ஆம் நூற்றாண்டில் அதனுடைய மிகப்பெரிய போக்குகள் எல்லாமே சிதைகிற போக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அதிகாரம் வந்துச்சு, யாரும் மைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுற நிலைமைக்கு இல்லை. அதனால் எல்லாமே குலைந்து போகின்ற நிலைமை. அதுதான் கலிகாலம் என்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார். இந்த கலி ஏஜ் அப்படின்ற கலி காலத்தை பற்றிய கலிகாலம், களி முத்திரிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலிகாலம்னா என்னன்றதை பற்றின மிகப்பெரிய ஒரு ஆய்வை, ஒரு சிறந்த ஆழமான ஆய்வை வைத்திருக்கிற ஒரு மிக சிறந்த நூல். அது உண்மையிலே மிக சிறந்த ஆய்வு. அது எப்படின்னா, ஒரு சமூக ஒழுங்குகள் எப்படி குலைகிறது, வணிகம் எப்படி செதஞ்சு போகுது, நாணய பரிமாற்றங்கள், அதோடு எப்படி ஆய்வு பண்ணுறாருன்னா, பொருள்வாத அடிப்படையில் எப்படி அங்கே அந்த கைமாற்றுறது, நிலத்தினுடைய உரிமைகள் கைமாறப்படுகிறது நிலமானியங்கள் வழியாக. அதே போல் நாணயங்கள் இல்லாமல் அற்றுப்போவது, வணிகமே இல்லாமல் போகிறது. இது
வந்து அங்கங்கே ஒரு குழுக்கள், பெரிய குழுக்கள் உருவாகிறது. அப்படி அதே போல் நிலமானியம் கொடுத்தவர்கள் தான் வரி வசூலுக்கு உரிமை பெற்றதுனால அவர் நிலத்தை இன்னொரு இடையீட்டாளர்கள் மூலமாக அந்த நிலத்தை உழுவதற்கு குத்தகைதாரர்களை நியமிக்கிற அதிகாரத்தையும் அவர்கள் பெற்றார்கள் என்பதை இதில் குறிப்பிடுறார். அந்த குத்தகைதாரர்கள் தானே வரி வசூலிக்கு தானே நிர்வகிக்கக்கூடியும் தானே நிர்வாகம் செய்யக்கூடியும் தானே நீதி பரிபாலன விஷயத்தை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றதன் மூலமாக எப்படி ஒரு டீசென்ட்ரலைசேஷன் ஃபார்ம், அதாவது அதிகார பரவலாக்கம் நடக்கிறது. அதாவது அடிமை முறையிலிருந்து நிலப்பிரபுத்துவ முறைக்கு மாறுவதற்கான பொது போக்காக பார்ப்பது என்பது இந்த டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பரவல் அப்படின்றது மிக முக்கியமானது. அது எல்லா இடத்துலையும் பொதுப்போக்கு. அதுதான் ஆர்.எஸ். சர்மா ஒரு விஷயத்தில் சொல்கிறாரு, நிலப்பிரபுத்துவம் உருவாக்குவதற்கு நிலமானிய முறைகள் மற்ற விஷயங்கள் எப்படி முக்கியத்துவம் பெற்றதோ, ஆனால் நிலப்பிரபுத்துவம் திடப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் என்ன பொதுப்போக்கு நிலவியதோ அதே பொதுப்போக்கு தான் இந்தியாவில் நிலவியதுன்றார். உருவாக்கத்தில் தான் பல்வேறு காரணங்கள் பல்வேறு விஷயங்கள் மூலமாக உருவாக்கப்படுது. ஆனால் அது திடப்பட்ட பிறகு அதனுடைய செயல்போக்குகள் பொதுப்போக்குகள் ஒற்றைத்தன்மை, அதாவது எல்லா இடத்துலையும் எப்படி இருந்ததோ அதே போல தான் இந்தியாவிலும் இருந்தது அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஆய்வு வைக்கிறார். இந்த நூல் எப்படி தொடங்கி எப்படி உருவாகி வந்தது? தோழர் சொன்னார், இந்த குறிப்பாக மிகப்பெரிய இலக்கியங்கள், பல்வேறு மத இலக்கியங்கள் உட்பட பல்வேறு இலக்கியங்களை ஆய்வு செய்த விஷயங்களில் மிக முக்கியமானது. அதில் எப்படி பொருள்முகாத்தோடு இந்திய பொருளியல் தளத்தில் உபரியை உறிஞ்சுவதற்கு எப்படி பயன்படுத்தியது என்பதை பற்றிய ஆய்வு, மிகப்பெரிய ஆய்வு. அந்த ஆய்வை இந்த சமூக குழுக்களை இணைத்து எப்படி சாதியை உருவாக்கியது என்பதில் மிக முக்கியமான ஆய்வை வைத்திருக்கிறார். குறிப்பாக தாந்திரிக அந்த முறையை பற்றி வச்சிருக்கிறார். எப்படி இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உழுது பயிரிடாத நிலங்கள் அல்லது ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பண்ணி கொண்டிருந்த நிலங்கள் அல்லது பழங்குடிகள் இருந்த பகுதிகள், இதையெல்லாம் ஒன்றுபடுத்துகின்ற வேலையை எப்படி வந்து பார்ப்பனர்கள் பங்கேற்று செய்தார்கள் அப்படின்றதையும், அதில் எந்த வகையில் தாந்திரிகம் என்பது பார்ப்பனர்களுக்கு உரியதே அல்ல, அது பழங்குடிக்கு உரியது. அந்த பழங்குடிகளிலிருந்து தாந்திரிகத்தை எடுத்துக்கொண்டு அதை எப்படி ஒன்றுபடுத்தி அதை எப்படி இந்த மதத்தோடு கலந்து அதை ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கத்திற்கு, ஒன்றுபட்ட உருவாக்கத்திற்கு பயன்படுத்தியது என்பது ஒரு மெட்டீரியலிசம் ஆஃப் தாந்திரிசம் அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக அதாவது தாந்திரிகத்தினுடைய பொருளியல் அடிப்படைகளை பற்றிய ஒரு ஆய்வு. எல்லாருமே வந்து அது பண்பாட்டு தளத்தில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மந்திரம் சொல்கிறாங்க, அந்த மந்திரம் சொல்கிறாங்க, இந்த மந்திரம் அவங்களுக்காக பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு சமூக உருவாக்கத்தில் ஒரு ஆளுவர்க்க வேலை தான் செய்யும். அதில் பார்ப்பனருடைய சத்திரியர்களுடைய வேலை என்பது அவர்கள் வேலை பிரிவின் அடிப்படையில் அந்த ஆளுவர்க்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ன செஞ்சனா, தாந்திரீகத்தின் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் பழங்குடிகளை எல்லாம் இந்த சமூகத்துக்குள், அதாவது உற்பத்தி சமூகத்துக்குள் உள்ளிழுக்கப்பட்டு இந்த சமூகம் படிநிலையை விரிவாக்கப்பட்டு அதனுடைய உற்பத்தியும் விரிவாக்குவதற்கு இது மிக முக்கியமாக இந்த மதத்தளத்தில் வேலை செய்தார்கள். அவர்கள் அங்கே போய் மதத்தளத்தில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பல பேர் அங்கே சத்திரியர்களாக, அதாவது சத்திரியர்கள்னால் ஆட்சி செய்பவர்களாக, நிலப்பிரபுக்களாக மாறியதும் இதே பார்ப்பவர்கள் தான். எப்படின்னா, அவர்கள் அந்த பகுதிகளில் புதிய பகுதிகளுக்கு போய் அந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டு அங்கே அரசு நிர்வாகம் செய்வது, இராணுவ வேலை நடவடிக்கை செய்வது எல்லாவற்றையும் அங்கே செய்கிறாங்க. அந்த பழங்குடிகளை எப்படி உள்ளே எடுத்தார்கள் என்றால், பழங்குடிகளினுடைய தலைவர்களை எல்லாம் சத்திரியர்களாகவும், அங்கே மதத்துக்கான அடிப்படை கூறுகளை கொண்டிருந்த, அங்கே தாந்திரிக முறைகளை செய்து கொண்டிருந்த தலைவர்களை எல்லாம் பார்ப்பனர்களாகவும் மற்றவர்களெல்லாம் சூத்திரர்களாகவும் எப்படி அந்த சமூகத்தில் உள்வாங்கி கொள்ளப்பட்டு அது எப்படி இப்போ சமூகமாக மாற்றப்பட்டது. இன்னும் சரியாக சொல்லப்போனால், இன்றைக்கி பார்க்குற நாம் சமூகம் யாவும் கலப்பற்ற ஒரு சமூகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதை அடித்து நொறுக்கியவர் ஆர்.எஸ். உங்களே பல பேர் இது பண்ணாலும் ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக எப்படியெல்லாம் அவர்கள் ஒன்று கலந்தார்கள் என்பதை பற்றின ஒவ்வொரு இடத்திலையும், ஒவ்வொரு நூட்களையும், ஒவ்வொரு ஆய்வுகளையும், ஏன் பல கல்வெட்டுகள், செப்பேடுகள், அந்த கல்வெட்டினுடைய நிலமானிகள் எப்படி வழங்கப்பட்டுச்சு, யார் யாரோட இணைஞ்சாங்க, ஒரு பழங்குடிகளில் எத்தனை வகையான சாதிகளாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் அந்த தாந்திரீகத்தினுடைய தன்மைகளில் பல இடங்களில் அது குறிப்பிட்டு மிக சிறப்பான ஒரு ஆய்வு முறையை வழங்கியிருக்கிறார். எதுக்காக சொல்ல வர்றதுன்னா, இன்றைக்கி எல்லாரும் அன்றைக்கி எங்கேயோ இருந்த பழங்குடிகள் இன்று வரையில் தனித்து யாருக்கிட்டையும் பழகாமல் ஒரு கலப்பற்ற ஒரு சமூகமாக இருப்பதாக இன்று சொல்லிக்கொண்டு தான் பல தத்துவங்களும் அரசியல் கோட்பாடுகளும் வகுத்து கொண்டு இன்னொரு ஆளுவர்க்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நிலைமைக்கு உருவாக்கி இருப்பது இந்த கோட்பாடு தான். இதை அடித்து நொறுக்கியவர் ஆர்.எஸ். சர்மா. அதுதான் மிக முக்கியமானது. அப்போது ஒரு பக்கம் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இந்த அரசியல் அதிகாரத்தை பரவலாக்குதல், அதனுடைய நிலங்களை அதிகாரத்தை பரவலாக்குதல், அதே போல் இடையீட்டு குத்தகைதாரர்களை உருவாக்குதல், அது பண்ணையடிமை கூலி முறையை உருவாக்குதல், தன்னிறைவு சமூகப்பற்ற தன்னிறைவு சமூகம்னா நிலப்போத்து சமூகத்தில் இயல்பாகவே தன்னிறைவு சமூகம் தான். எப்படின்னா, அதில் வந்து வியாபாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
ஆனாலும் கூட அங்கே ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புகளுக்கு பொதுத்தன்மையில் ஆட்சி அமைப்பு இருக்குமே தவிர, ஆனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் தனக்கு தேவையான அதிகாரத்தை செலுத்தி தனக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்வார்கள். வரி வசூல் தனக்கு தேவையானதை செய்து கொள்வார்கள். சில பொதுப்போக்குகள் இருந்தாலும் கூட பல இடங்களில் அந்த நிலப்பரப்புகள் தனிப்போக்குகளோடு செயல்படுவாங்க. அதுதான் ஒரு சுய தன்னிறைவு பொருளாதாரம் கொண்ட சமூகம். இதை வேறு வகையில் ஒவ்வொருத்தர் இது பண்ணுறாங்க. எல்லாமே தனித்து பார்க்குறாங்க. அதான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். மார்க்ஸ் இப்படி சொல்லிட்டாரு, இல்லை தனித்த சமூகமாக அங்கே பார்த்துச்சுப்பாரு அப்படின்னு வரலாற்றை பிச்சு போட்டு கடைசியில் அது என்ன உருவனே, இப்போ நம்ம உருவத்தையே எல்லா நம்மளுடைய பாகங்களையும் பிச்சு போட்டுட்டோம்னா அது யாருடைய பாகம், எந்த உயிரினத்தோட பாகம்னே தெரியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு இங்கே ஒரு ஆய்வுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது தான் எதையுமே நிர்ணயிக்க முடியாத நிலைமைக்கு போவதற்கு காரணம். அதே போல் இங்கே எப்படி சாதி முறைகள், அடுக்குமுறைகள் உருவாவதற்கான அடிப்படை உற்பத்தி முறை இங்கே இருந்தது என்பதும், அது அரசியல் முறைகளில் இங்கே எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பதையும் மிக தெளிவாக அவர் நிறுவிட்டு போயிருக்கிறாரு. இதுதான் ஒரு குறிப்பாக இந்த இதில் குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா நிலப்பரப்பு சமூகத்திலையும் பழைய அடிமைத்தனத்தினுடைய சமூகம் கீழ்நிலையில் சமூகத்தை கையாள்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல் தான் இங்கே நிலப்பரப்பு சமூகம் இருந்த அதே காலகட்டத்தில் அடிமை முறைக்கான சமூகத்தினுடைய கூறுகள் கீழே இருந்த சமூகத்தில் அதுவும் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, அவர்களால் உற்பத்தியில் உள்ளிழுக்கப்படாத சமூகத்தை அல்லது ரொம்ப பிற்காலத்தில் உள்ளிழுக்கப்பட்ட சமூகத்தை இவர்கள் இந்த உற்பத்தியில் இருந்தவர்களுக்கு சேவை தொழில் செய்வதற்காக உள்ளிழுக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் அடிமைகளாகவும் எந்த உழுக்கருவிகள் உட்பட எந்த கருவிகளும் அதிகாரமற்றவர்கள், உழுக்கருவி இருக்காது, நிலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர்கள் எதுவுமே இல்லாதனால் அவர்கள் எந்த அதிகாரமும் இல்லாமல் அடிமை நிலையில் வைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்க வேண்டும். இப்படி நிலப்பிரபுத்துவத்தை ஒரு படிநிலையில் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு இங்கே நிலமானிய முறைதான் எல்லாவற்றையும் உருவாக்கியது என்பதை மிக சிறப்பாக ஒரு ஆய்வு நூலில் ஒரு கோட்பாட்டு தளத்தில் நிறுவியிருக்கிறார். அதில் யாரெல்லாம் நிலப்பிரபுத்தை பற்றி என்னென்ன கருத்துக்கள்லாம் வைக்கப்பட்டது, ஐரோப்பாவில் நிலப்பிரபுத்துவ கருத்தாக்கத்திற்கு என்ன இது, இந்தியாவில் நிலப்பிரபுத்துவ கருத்தாக்கத்தில் என்ன வகையான மாற்றங்கள் இருந்தது. குறிப்பாக மார்க்ஸ் சொல்லும்போது ஜெர்மன், ரோமன் பழங்குடி நினைக்கிறேன், கிரேக்க பழங்குடியா ரோமன் பழங்குடியா ஞாபகம் இல்லை, அந்த இரண்டு பழங்குடியினுடைய ஒன்றுபடுத்தல் தான். அதோட ரெண்டு பழங்குடியாக இருந்தாலும் கூட ரெண்டு அடிமை வம்சம் இருந்தாலும் கூட இவர்கள் ஒன்றுபட்டு ஒரு சமூகம் நிலப்பரப்பு சமூகம் உருவாகும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு பங்களிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு பக்கம் அடிமைத்தனத்துக்கான பங்களிப்பையும், ஒருத்தர் நிலத்தை எப்படி உழுது பயிரிட்டு பாதுகாக்கிறது, அதை எப்படி வளர்த்தெடுக்கிறது என்பதை பற்றியும் ஒவ்வொருத்தரும் ஒரு பங்களிச்சிருக்கிறாங்க. அந்தந்த பங்களித்தவர்கள் அந்த நிலப்பரப்பு சமூகத்தில் மேல்நிலையில் போயிருக்கிறாங்க. அதே போல தான் இங்கேயும் அதற்கு முன்னாடி இருந்த அடிமைநிலை சமூகத்தில் இருந்த வர்ண சமூகத்தில் இருந்த மிகப்பெரிய இங்கே இருந்த மௌரிய பேரரசுலேருந்து பல பேரரசுகள், இங்கே எப்படி அசோக பேரரசு உட்பட பல்வேறு பேரரசுகள் எப்படி இங்கே மிகப்பெரிய ஒரு அடிமை சமூகத்தை நிறுவி இருந்தது. அந்த அடிமை சமூகத்தை நொறுக்கி எப்படி ஒரு நிலப்பரப்பு சமூகத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக ஏற்பட்டிருந்தது என்பதை ஒரு மிக சிறப்பான வழியில் ஒரு வரலாற்று பொறுமுகத்த வழியில் நிறுவி இருப்பது என்பதை தான் இன்று R.S. சர்மாவுடைய வரலாற்று வழியை நாம் நிராகரிக்க முடியாமல், அவருடைய ஆய்வு முறையை நிராகரிக்க முடியாமல் ஏற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்வதை விட அவர் வழிமுறையை ஏற்றுக்கொள்வது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு ஆய்வு முறையை, குறிப்பாக இந்திய அரசியல் பொருளாதார படிவத்தை ஆய்வு செய்வதற்கு ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்கும் என்பதை இந்த நிலையத்தில் கூறிக்கொள்கிறேன். நிறைய பேசணும், நிறைய இருக்குது. அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு, குறிப்பாக அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸே மிகப்பெரிய ஒரு இது, கங்கை சமவெளியை பற்றின ஆய்வுகள் மிகப்பெரிய இது, எல்லாவற்றையும் மிகப்பெரிய ஆய்வு என்பது நிலப்பிரபுத்துவம். அது ஒவ்வொரு அரசரை பற்றியும், ஒவ்வொரு இலக்கியங்களை பற்றியும், ஒவ்வொரு கல்வெட்டுகளை பற்றியும் எல்லாம், குறிப்பாக பல கல்வெட்டுகளை இங்கே கொண்டு வந்து நிறுவியவர். அதான் சொன்னேன், இவர் அடித்து நொறுக்கியதுனால்தான், அவருடைய வரலாற்று நூல் NCERTயில் வடிவமைக்கப்பட்டதுனால்தான் இந்த RSS BJPயினுடைய அந்த வரலாற்று வடிவாக்கத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு பல நாள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். 2011 இறந்தார். அது மிகப்பெரிய துரதிருஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று ஆய்வில் ஏன் துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா, வரலாற்று ஆய்வில் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு, முறியடிப்பதற்கு இன்னும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வரலாற்று ஆய்வுகளை பார்க்க முடியவில்லை. அவ்வளோ சிறந்த ஒரு வரலாற்று ஆய்வுகளை இன்னொன்றும் நம்ம பார்க்க முடியவில்லை அப்படின்றது. அந்த இறப்பு அவருடைய வயதுக்கு தவிர்க்க முடியாது என்றாலும் கூட உண்மையிலே இன்னொரு வரலாற்று ஆய்வுகளை பார்க்க முடியாத போது அவர் இறந்து விட்டாரே என்ற அந்த பதைப்பதைப்பு தான் மிகப்பெரிய வருத்தம் தான் கூடுகிறது என்பது தான் உண்மை. உண்மையிலே இந்த R.S. சர்மாவுடைய வரலாற்று ஆய்வை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். D.D. கோசாம்பி, R.S. சர்மா, அதன் வழியாக பல்வேறு வரலாற்று ஆய்வுகள் உருவாகியிருக்கிறார்கள். அவரையெல்லாம்
படித்து அதன் மூலமாக வரலாற்றை அறிந்து வரலாற்று பொறுமுகத்தின் மூலமாக ஆய்வு செய்வதென்ற எப்படி என்று தெரிந்து கொண்டு அவரை போன்று மனம் திறந்து பல விஷயங்கள் சிவராஜ் ஜெய்ஸ்வால் எழுதின பல புத்தகங்கள், அதில் ஒரு முக்கியமான புத்தகத்துக்கு அவர் முன்னுரை எழுதியிருக்கிறாரு. அது உண்மையிலே முக்கியமான புத்தகம். அதாவது புத்தகம் பெயர் மறந்து போச்சு. ஆனால் இந்திய சமூகத்தின் வரலாற்றை பற்றின அந்த குறிப்பான அந்த வளர்ச்சி தென்னக பகுதியை பற்றின ஆய்வு அது. உண்மையிலே அதே போல் ரும்லா தாப்பூருடைய நூலுக்கும் அவர் முன்னுரை எழுதியிருக்கிறார். கருத்துக்கள் 1000 வேறுபட்டிருந்தாலும் அவர் அந்த மாதிரி மிக சிறந்த வரலாற்று ஆய்வாளர்களை அங்கீகரித்து அவருடைய கருத்துக்களை மோதவிட்டு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் சரியானதை வந்தடைவதற்காக அந்த நூல்களுக்கெல்லாம் முன்னுரை எழுதி அவர்களை ஊக்குவித்திருக்கிறார். அவர்களெல்லாம் சிறந்த வரலாற்று ஆய்வாளராக அங்கீகரித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் வரலாற்றை எப்பொழுதுமே அறிவியல் பூர்வமாக பார்த்தார். அதனால தான் மக்கள் வரலாற்று ஆய்வாளராக எப்பொழுதும் இருந்தார். மற்றவர்களெல்லாம் மன்னர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் டிடி கோசாம்பி, அதுக்கடுத்த வழியில் RS சர்மா மக்களின் வரலாற்றை, வர்க்கங்களினுடைய வரலாற்றை பேசியவர். அவரை ரொம்ப எளிதாக மிக கொச்சையாக பிறப்பின் அடிப்படையில் தள்ளி வைத்து விட்டு பார்ப்பது இழப்பு அவர்களுக்கல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களாகிய அல்லது இது இன்றும் நாம் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களாகிய உழைக்கும் வர்க்கத்திற்குத்தான் மிகப்பெரிய இழப்பு. ஆகையால் இந்த ஆய்வு முறைகளை கை கொண்டு அதில் சரியானவற்றை ஏற்றுக்கொள்வதற்கும் மற்றவற்றை விவாதிப்பது கூட அவசியமாக இருக்கலாம். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது அவசியமானது. ஆகையால் நிச்சயமாக அடுத்த ஒரு தருணத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.